ஆஸ்ட்ரோவேல்ட் யூடியூப் சேனல் பார்ட் 3 மூலிகை மற்றும் மலர் மருந்துகள் என்ற தலைப்பில் இந்த சேனலை துவங்கியுள்ளோம். இது முழுக்க மூலிகை மற்றும் மலர் மருந்துகளை கொண்டு நோயை குணப்படுத்தும் வகையில் வீடியோ அமைக்கப்பட்டுள்ளது. பல மூல நூல்களின் படித்தவை, பார்த்தவை, பயன்படுத்தி பலன் அடைந்த விதங்களை விளக்கமாக இந்த பார்ட் 3 சேனலில் வெளியிட இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்து பயனடைய வேண்டுகிறோம். இந்த வீடியோவில் வசிய மருந்தினால் பாதிக்கப்பட்ட நபரை குணப்படுத்தும் எளிய முறை. தேவையான பொருட்கள்: மிளகுத்தூள் 10 கிராம், பசும்பால் 100 மில்லி, தேங்காய் பால் 200 மில்லி, காய்ந்த மிளகாய் விதை 10, சிறிய பாத்திரம், வெண்பூசணிக்காய் 100 கிராம், சுத்தமான தண்ணி 250. செய்முறை: அடுப்பை ஏற்றி அதில் சிறிய பாத்திரத்தை வைத்து அதில் சுத்தமான தண்ணீரை 250 மில்லி ஊற்றி கொண்டு தண்ணீர் கொதிக்கும் பொழுது வெண்பூசணிக்காய், பசும்பால், தேங்காய் பால், மிளகுத்தூள், மிளகாய் விதை போன்றவற்றை போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அது கூழ் பதமாக வரும் பொழுது இறக்கி கொண்டு இதை மத்தினால் நன்றாக கடைய வேண்டும். கடைந்து இந்த மருந்தை ஆறிய பிறகு காலையில் வெறும் வயிற்றில் 3 தேக்கரண்டி அளவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மருந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்துதான் ரசம் சாதம் சாப்பிட வேண்டும். இப்படி தொடர்ந்து 5 நாட்கள் மருந்து எடுத்துக்கொண்டு வந்தால் வயிற்றில் உள்ள வசிய மருந்து கரைந்து மலத்துடன் வந்துவிடும். இப்படி செய்தால் வசிய மருந்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமாகி விடுவார்கள். இவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார்கள். சுய நினைவு ஏற்பட்டுவிடும். இதை ஒரு நல்ல மூலிகை வைத்திய நாடி பிடித்து பார்ப்பவரை ஆலோசனை கேட்டு அதன்படி பயன்படுத்த வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.